الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை நாம் எல்லோருமே அடிப்படையில் நம்புகிறோம். குறிப்பாக முஸ்லிம்கள். நமக்கு உணவளிப்பவன் யார் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது இன்னல்லாஹ லஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹ் அழகிய உணவை நிச்சயமாக அளிக்கின்றான். உணவு அளிப்பவர்களிலெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வே மிக்க மேலானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டான். நமக்கு கொடுக்கப்படுகிற உணவு நமக்கு பிடித்தமான உணவு. இறைவன் மாதிரி யாரும் உணவளிக்க முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்போ இறைவன் அல்லாத வேறு யாரும் உணவளிக்கிறார்களா அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் மாதிரி அல்லாஹ் மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, நமக்கு உணவளிக்க முடியாது. மனிதனுக்கு இறைவன் கொடுக்கிற உணவு என்பது ஒரு அற்புதம். அதை பெரும்பாலும் மனிதர்கள் உணர்வது கிடையாது. காரணம் என்னன்னா, அது ஒரு தினந்தோறும் நமக்கு கிடைக்கிற ஒரு பொருளாக இருக்கிற காரணத்தினால, பசித்தால் பணம் கொடுத்தால் உண்டு விடலாம் என்கிற நிலையில் இருக்கிற காரணத்தினால, ரெண்டாவது அது பல்கி பெருகி இருக்கிற காரணத்தினால அது ஒரு பெரிய அற்புதமா நமக்கு தெரியாது. ஆனா அடிப்படையில நன்றாக சிந்தித்து பார்த்தோம்னா உணவு என்பது ஒரு பெரும் அற்புதம். உணவு இல்லாதவர்களிடத்தில் சென்று கேட்டால் உணவின் அருமை தெரியும் அப்படிம்பாங்க. அதை இன்னும் கூடுதலா சொல்ல போனா பசியின் கொடுமையை உணர்வது அப்படிம்போம். ரமலானுடைய மாதத்துல பசினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தாகித்திருப்பதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பசித்திருப்பது, தாகித்திருப்பது இதெல்லாம் உணவின் தன்மைகளை நமக்கு உணரச் செய்கிறது. இன்னும் கூடுதலாக நோன்பு திறக்கிற நேரத்துல அந்த உணவை அருந்துகிற பொழுது ஒரு டம்ளர் தண்ணீர் அது அருந்தும் போது அது மிடறு மிடராக தன்னுடைய அந்த தொண்டைக்குள்ள போய் வயிற்றுல படும் பொழுது பெரிய ஆசுவாசம் ஒன்று ஏற்படும். அதுல கொஞ்சம் ஐஸ் வாட்டரா இருந்தா டங்குன்னு விழுகும் அந்த தண்ணி போய் உள்ள. அதுக்கப்புறம் அந்த நோன்பு கஞ்சி அப்படி குடிச்சு பருகும் பொழுது அந்த கறி மசால் பட்டையோட கம கம கமன்னு அதை குடிக்கும் பொழுது இருக்கிற அந்த சுவை, அந்த மனம், அதில் இருக்கிற உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷம், இது ஒரு பெரிய அற்புதம். இதை இறைவன் தடுத்து விட்டால் எப்படி இருக்கும்? அது இன்னைக்கு நடந்து போச்சுல. இன்னைக்கு நம்ம பள்ளியில ஏதோ ஒரு விபத்து, அதிகாலையிலிருந்து பசித்திருந்து தாகித்திருந்து ஒரு வாளி கரெக்டா இருக்கு, ஒரு வாளி உப்பா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் முகம் அப்படியே சுருக்கி நாடக. நம்ம என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் நாடல, நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை ரப்புதான் தீர்மானிக்கிறான். ஆசை இருக்கலாம், நமக்கு போறோம், வடை இருக்கு, சட்னி இருக்கு, கஞ்சி இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு,
குடிக்கிறோம், சாப்பிட்றோம், சர்ற உள்ள இழுக்கிறோம். என்ன இருந்துச்சு, வந்தாச்சு, உட்காந்தாச்சு, எடுத்து வச்சாச்சு, கண்ணுக்கு அழகா கலகலன்னு இருக்கு முன்னாடி. ஆனா என்ன செய்ய முடியல? சர்ப்பத்தை சாப்பிட்டாச்சு, வடையை சாப்பிட்டாச்சு, சட்னியை சாப்பிட்டாச்சு, கஞ்சி எடுத்து வச்சா மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. அது நம்ம பேர்ல எழுதல. இந்த நம்பிக்கை, மனிதன் என்கிற அடிப்படையில் சில குற்றங்கள் நடந்ததாக நம்ம கருதுகிறோம். அது ரெண்டாவது விஷயம். ஈமானிய அடிப்படையில பார்த்தோம்னா இறைவன் அந்த கஞ்சியை நமக்கு எழுதல அப்படின்னா அப்ப உணவு எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கையை கட்டினது வாய்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். கை கட்டினது வாய்க்கு கிடைக்கல, கை முன்னாடி இருக்கு ஆனா சாப்பிட முடியல அப்படின்னா அங்க இறைவன் தடுத்து நிறுத்தலாம், இது உனக்கானது இல்லை அப்படின்னு. அப்ப எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் எந்த உணவை என் அடியானுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ரப்பு தீர்மானிக்கிறான். அதனாலதான் உணவு ஒரு பெரும் அற்புதம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப சர்வசாதாரணமா நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், அதை பெரிய அற்புதமா பார்க்க மாட்டோம். சாப்பாடு தானே, நான் 10 பேருக்கு போடுவேன், 100 பேருக்கு போடுவேன், அல்லாஹ் நாடுனாதான் போட முடியும், அல்லாஹ் நாடுனாதான் போட முடியும். பாலஸ்தீன மக்களை பார்த்தோம்ல, பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வியல் நிலைகளை பார்த்தோம்ல, உணவுக்காக ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை உணவுக்காக ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஹெலிகாப்டர் வராதா, அதுல இருந்து உணவு பொட்டலங்கள் போட மாட்டாங்களா, பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஈவு இரக்கம் கொண்டவர்கள். பலஸ்தீன மக்கள் படுகிற அந்த பட்டினி சாவை பார்த்து சகிக்க முடியாமல் பாட்டில்கள்ல கோதுமையும் போட்டு அடைச்சு கடல்ல தூக்கி போட்டாங்க. போய் சேரட்டும் அப்படின்னு கடல்ல தூக்கி போட்டாங்க. அது அந்த மக்களை போய் சென்று அடையட்டும். ரப்பு கொண்டு போய் சேர்த்தான், ரப்பு கொண்டு போய் சேர்த்தான். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர்கள் செய்தது ஒரு வரலாற்று நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றாங்க. முன் சென்ற சமுதாயத்துல ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, தொழில் செய்யறதுக்காண்டி பொருளாதாரம் கடனா கேட்கிறார். ஒரு 1000 தீனார் கேட்கிறார். ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, யாரு உனக்கு சாட்சி அப்படிங்கிறாங்க. அவர் அல்லாஹ் தான் சாட்சி அப்படிங்கிறார். இப்படி சொன்னோன்னா யாராவது காசு கொடுப்பாங்களா? அடுத்த வாரம் தாரே, ஒரு வாரம் கழிச்சு தாரே, எனக்கு இவர் ஜாமீன் போடுவாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஜாமீன் போடுறவர் எவ்வளவு தகுதி உள்ளவர், கேட்கிறவர் எவ்வளவு தகுதி உள்ளவர், இதெல்லாம் பார்த்து கொடுக்கறதா இல்லையான்னு முடிவு செய்வாங்க. அவர் போய் கேட்கிறார், அல்லாஹ்வே சாட்சி அப்படிங்கிறார். அப்பனா தர முடியாது அப்படிங்கிறார். இன்னொரு மனிதர்கிட்ட போய் கேட்கிறார். அவர் உனக்கு யார் சாட்சின்னு கேட்கிறார். அல்லாஹ் தான் சாட்சி அப்படிங்கிறார். தர முடியாது. மூணாவதா ஒரு மனிதனிடத்துல போய் கேட்கிறார், உனக்கு யார் சாட்சி? அல்லாஹ் தான் சாட்சி. அப்படியா? ஒரு 1000 தீனார் எழுதி கையில கொடுக்கிறார். இந்த தேதியில இந்த ரூபாயை நீங்க கொடுக்கணும், அல்லாஹ் சாட்சி அப்படின்னு கொடுத்துட்டார். அவர் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு கடல் கடந்து போயிட்டார். கடல் கடந்து போன பிறகு அங்க வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய பொருளாதாரத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய காலமும் தேதியும் வந்துருச்சு. வந்தவன என்ன செய்யறாரு, கடற்கரையில வந்து நிற்கிறார். கொடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டது. பணத்தை கொடுக்கணும். கப்பல் போக்குவரத்து எதுவும் இல்லை, பயணிக்க முடியல. எப்படி பணத்தை கொடுக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. டக்குன்னு 1000 தீனாரை எடுத்தாரு, ஒரு மூங்கில் குடுவைக்குள்ள போட்டாரு, நல்லா இருக அடைச்சாரு. யா அல்லாஹ், இதை கொண்டு நீ சேர்த்துரு அப்படின்னு தூக்கி போட்டார். ஒரு கடிதத்தை உள்ள வச்சு அந்த ஆள் வந்து பணம் கொடுத்தவர் என்ன செய்யறாரு, வந்து பாக்குறாரு. இன்னைக்கு இந்த ஆள் வந்து பணம் தரேன்னு சொன்னாரு, என்ன ஆச்சுன்னு கடற்கரையில் வந்து நிக்கிறாரு. வந்தா ஒரு மூங்கில் குடுவை மட்டும் மிதந்துகிட்டு இருக்கு. சரி, அடுப்பெரிக்க உதவும் சொல்லி அவர் எடுக்கிறார். எடுத்து பார்த்தா அது ஒரு மூடி மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தா கடிதமும் 1000 தீனாரும் இருக்கிறது. எடுத்துட்டு போயிட்டார். இறைவனை சாட்சியாக்கி ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இறைவன் அதை கொண்டு சேர்த்து விடுகிறான் என்கிற வரலாற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். ஈவு இரக்கம் கொண்ட மக்கள் அல்லாஹுவை சாட்சியாக்கி இந்த உணவு அந்த மக்களுக்கு போய் சேரட்டும் கடல்ல தூக்கி போட்டாங்க.
அது போய் சேர்ந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மக்கள் ஓடி வந்து கடலில் அந்த பாட்டில்களை எடுத்த காட்சி வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா உணவு எவ்வளவு பெரிய அற்புதம். பாரதியார் ஒரு கவிதை சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னார். இந்த பாரதியார் கவிதை, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை ஜெகம்னா உலகம், தனி ஒரு மனுஷனுக்கு சாப்பாடுங்கிறது இந்த உலகத்தையும் அழிப்போம்டா அப்படின்னு சொன்னார். ஏன்னா உணவு அவ்வளவு ஒரு இன்றியமையாது, அடிப்படையானது, இறைவனுடைய அற்புதமானது. அப்ப அந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால் வாரி வழங்கி இருக்கார். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிற பொழுது இந்த உணவில்லாமல் அவர்கள் பட்ட சிரமங்கள் படுபயங்கரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உரை நிகழ்த்தினா ஒரு இராணுவ படையை எச்சரிக்கிற மாதிரி இருக்கும், இராணுவ படையை எச்சரிக்கிற மாதிரி இருக்கும் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தும் போது. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் வர்றாரு, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு அப்படி கேட்கிறாரு. பேச்சுல கொஞ்சம் அப்படி சுதி கொஞ்சம் கம்மியா இருக்கு, சவுண்டு ஹை பிச்சா இருக்கிறது, லேசா கொஞ்சம் ஸ்லோவாகுது. அப்ப இவர் புரிகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் பலவீனமாக இருக்கிறது, அதனாலதான் பேச்சுல சத்தம் கம்மியா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்லுகிறார், வீட்டில் என்ன உணவு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ரொட்டிகள் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அபூ தல்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, உம்மு சுலைம் அவர்கள் ஒரு சால் போடுவாங்கல்ல, அந்த சாலினுடைய ஒரு ஓரத்துல அந்த 4 ரொட்டியை சுத்தி அவருடைய கக்கத்துல இப்படி வச்சு மிச்ச துணியை அவர் கழுத்துல சுத்தி இதை போய் ரசூல்லாட்ட கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் நேரம் போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை நிகழ்த்தி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்துல வந்த உடனே கேட்கிறாங்க, அபூ தல்ஹா சாப்பாடு கொடுத்து விட்டாரா அப்படின்னு ரசூல்லா கேட்கிறாங்க. அபூ தல்ஹா சாப்பாடு கொடுத்து விட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படியா, நீங்க திரும்பி போங்க அப்படின்ட்டார். அனஸ் ரலியல்லாஹு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மொத்தமா அழைச்சிட்டு வர்றாங்க. வந்தா அபூ தல்ஹா வீட்டுல நிக்கிறாங்க, உம்மு சுலைம் வீட்டுல நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாரு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க இறையச்ச பெண்மணி, அவங்க வரலாறு தனி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உம்மு சுலைம் அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க, அந்த ரொட்டியை நீங்க பிச்சு போடுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சில துஆக்கள் செய்யறாங்க. உள்ள வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அபூ தல்ஹாவிடத்துல சொல்லுகிறார்கள், 10 பேரா அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. 10 பேரா உள்ள வர்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு வெளியே போறாங்க. இப்படி நாங்கள் 80 பேர் சாப்பிட்டோம், மீதம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி புகாரில செய்தி பார்க்கிறோம்னா, இறைவன் உணவில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது எப்ப அப்படின்னா, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் வருகிற பொழுது, பிறருக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வருகிற பொழுது ரப்புல் ஆலமீன் அந்த உணவில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அது அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. வரலாறு படிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய அற்புதம். நீங்க கொடுங்க, அது குறையாது. நம்ம நினைப்போம் கொஞ்சமா இருக்கு, நம்ம ஒரு ஆளுக்கே சரியா வரும் அப்படின்னு நினைப்போம். பகிர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது. பகிர்ந்து உங்களில் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களில் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு மூவருக்கு போதுமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா நம்ம ஒருவருடைய உணவை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்கிறான், அற்புதத்தை நிகழ்த்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மனிதனுக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா உறவை பேணுங்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும், சோத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும், உறவை பேணுங்கள், அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வான், உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. அப்படின்னா அப்ப உணவு அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதங்க. அதை நம்ம ரொம்ப அதை நேசிக்க தான் செய்வோம்.
உணவை யாராவது நிராகரிக்கிறோமா? பசின்னு வரும்போது என்ன செஞ்சிடும்? எங்கடா போய் எப்படா உட்காந்து முதல்ல 2 இட்லியை பிச்சு உள்ள போடுவோம் அப்படின்னு அப்படி உள்ள போய் விழுந்தவனதான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தை இருக்குல்ல, இறைவன் திருப்தி கொள்ளுகிறான். நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அப்படின்னா நம்மை திருப்திப்படுத்திய பிறகு என்னை புகழ் அப்படிங்க. உன்னை நான் திருப்திப்படுத்துகிறேன், நீ என்னை புகழ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படின்னு சொன்னா அந்த உணவு ஒரு பெரும் அற்புதம்ங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அகல் யுத்தம். அந்த அகல் யுத்தத்துல மதீனாவை சுற்றி அகலி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் பூரா என்ன செய்யறாங்க? பசியும் பட்டினியுமா தான் அகலியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வயிற்றுல என்ன செய்யறாங்க? கற்களை கட்டி கொண்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பலஸ்தீனத்தில் அந்த வீடியோ வந்துச்சு. அந்த மக்கள் 2 செங்கற்களை வயிற்றுல கட்டி கொண்டு நடந்து போன காட்சியை என்ன செஞ்சாங்க? வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க. சகாபாக்கள் அன்னைக்கு 2 செங்கற்களை வயிற்றுல கட்டி கொண்டு குழியை தோண்டி கொண்டாங்க. எதுக்கு? போர் செய்யறது. குழியை தோண்டி தண்ணி எடுக்கிறதுக்கு இல்ல, குழி அகலியை தோண்டி வைத்து விட்டு குறைஷிகளிடம் யூதர்களிடம் நசராக்களிடம் போர் செய்வதற்காக அகலியை தோண்டி கொண்டிருக்கிறார், பசியும் பட்டினியுமாக. அப்ப சகாபாக்கள் ஒரு பாறை ஒண்ணு இருக்கு, அந்த பாறையை உடைச்சு பார்க்கறாங்க, உடைக்க முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே ஒரு பாறை இருக்கு, அதை உடைக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. தள்ளுங்க, நான் கீழே இறங்கி வர்றேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி பள்ளத்துல அப்படி இறங்கி வர்றாங்க. அப்படி பாக்குறாங்க, குந்தாலியை எடுக்கிறாங்க. குந்தாலில சம்பட்டி எடுக்கிறாங்க. ரசூல் எப்படிதாலும் சட்டை போட்டிருப்பாங்க, சட்டை பட்டன் வச்சதெல்லாம் கிடையாது, இப்படி 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 போத்தி இருப்பாங்க. அப்ப அந்த சம்பட்டி எடுத்து அப்படி ஓங்கி ஒரு அடி, அது குறுமணலாய் மாறியது சொல்றாங்க. அது குறுமணலாய் மாறியது அப்படிங்கும் போது அந்த போத்தி இருந்த போர்வை மேல ஏறிச்சுல. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, ரசூல்லா வயிற்றில் கல்லை கட்டி இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. அவ்வளவு பசியில அடிக்கும் போது அந்த பாறை தெரிச்சுச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க பார்த்துங்க. வயிற்றுல கல்லை கட்டி இருக்கும் போது கூட எங்களால் உடைக்க முடியல அந்த பாறைய அப்படிங்கிறாங்க. தள்ளுங்க, நான் பார்க்கிறேன் அப்படின்னு அடிச்சா அது குறு மணலா மாறி போச்சுன்னா சுப்ஹானல்லாஹ். அதான் ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொன்னார், உலகத்திலே தலை சிறந்த தளபதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னார். அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. பார்த்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேர வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்காங்க, வயிற்றுல கல்லை கட்டி இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. சில மாவுகளும் ஒரு பெட்டை ஆட்டுக்குட்டியும் இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சமைங்க அப்படிங்கிறாங்க. ஆடை அறுக்கிறாரு, சமைக்கிறாரு, ரொட்டியை தயார் பண்றாரு. நீங்க போய் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வாங்க சொல்றாங்க. நேர அகலி தோன்ற இடத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களுக்காக சில உணவுகள் ஏற்பாடு செஞ்சிருக்கேன், நீங்க வாங்க, உங்களோடு இன்னொரு ஆள் வாங்க, இல்ல இன்னொரு ஆள் வாங்க, 3 பேர் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஜாபீர் நீங்க போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. அவர் வீட்டுக்கு போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எல்லோரும் கிளம்புங்கள் அப்படின்றாங்க. அகலி தோன்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் பூரா தோண்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஜாபீர் அடுப்புல இருந்து சட்டியை இறக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. கறி அப்படியே இருக்கட்டும், அடுப்புல இருக்கட்டும், ரொட்டி சட்டியிலே இருக்கட்டும், அப்படியே வைங்க, வந்துடுறேன். வந்தா படை திரண்டு ஜாபீருடைய வீட்டுக்கு வருகிறது. அவங்க மனைவி பாக்குறாங்க, என்ன சொன்னீங்க? தெளிவா போய் சொன்னீங்களா? 2 பேர் 3 பேர் வரலான்றது சொன்னீங்களா? நான் தெளிவாகத்தான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிவார், எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, எடுத்தாங்க, பிச்சாங்க, எடுத்து அனைத்து சஹாபாக்களுக்கும் கொடுத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு படிக்கிறோம். மீதம் இருந்தது நீங்க சாப்பிடுங்க, பக்கத்துல கொடுங்க, மக்கள் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம். இந்த வார்த்தை நீங்க சாப்பிடுங்க, பக்கத்துல கொடுங்க, மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படின்ற வரலாறு படிக்கிறோம்னா, இப்ப சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு அப்படி நுணுக்கி 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 பார்த்திருக்கிறார்கள். இந்த ஆடை விலகளோட பசியில இருக்கிறாங்க, குரல்ல பலவீனம் இருக்கணும்னே பசியில இருக்கிறாங்க என்று புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோடு அவ்வளவு நேசம் சஹாபாக்கள்.
அதனாலதான் அவருடைய வாழ்வியலுடைய வரலாறுகளை நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு நெகிழ்வூட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப உணவு ஒரு பேர் அற்புதம்ங்க. கிடைக்காத உணவுக்காக சங்கடப்படக்கூடாது, கிடைக்காத உணவுக்காக சங்கடப்படக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ரப்பு நாடி இருந்தால் அது கிடைக்கும். நான் கூட ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தேன். நல்லா சமைச்சு குமைச்சு பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கறி பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. அந்த மசாலா கிசாலா அப்படி பார்த்த உடனே அடேங்கப்பா இன்னைக்கு ஒரு பவுன் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எடுத்து வச்சா ஒரே இனிப்பு. கறி இனிச்சா நல்லா இருக்குமா? எடுத்து வச்சா ஒரே இனிப்பு, திங்க முடியல. வாயில வச்சோடனே அப்படி பயங்கர ஸ்வீட்டா இருக்கு, அல்வா மாதிரி இருக்கு, சாப்பிட முடியல. அப்படி வச்சாச்சு. ஏன்? இறைவன் அது நமக்கு நாடன. அப்ப இந்த அடிப்படை சிந்தனைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் குறைகள் ஒரு பெருசா தெரியாதுங்க. குறைகள் எல்லாம் சில விபத்துக்களாக நடக்கிறது தான், வேண்டுமென்று நடப்பதில்லை. உணர்ச்சி வசப்படுவதால், கோவப்படுவதால், ஆத்திரப்படுவதால் எதுவும் உலகத்துல சரியா போறது கிடையாது. இறைவன் விதிச்சது நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களே பசியும் பட்டினியுமா கலந்துருக்காங்கல்ல, போர்க்களத்துல பசியோடு இருந்திருக்கிறாங்கல்ல. நாம நம்ம டெய்லி நம்ம போர்க்களத்தையா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒன்றும் போர்க்களம்லாம் இல்லை. இந்த ஈரான்காரன், அமெரிக்காக்காரன், இஸ்ரேல்காரன் சண்டை போடுற, பெட்ரோல் விலை கூடியிருங்கிற இங்க டக்குன்னு அல்லைய பிடிக்குது. மற்ற சாப்பாடு கீப்பாடு விலைவாசிலாம் உயர போகுதுங்கிறா, இங்க மக்களுக்கு பூரா அல்லைய பிடிக்குது. ஏன்டாவே சண்டை போடுவாங்க, இங்க விலைவாசியை ஒசத்துவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான். விலைவாசி உயர்வு என்பது மனித வாழ்க்கையில் இருக்கிறது தான், அதை நம்மால் ஏற்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்கள் மொத்த வாழ்வியலில் தியாகம் செய்தார்கள். அப்படின்னா உணவை மைய கருவாக வைத்து செயல்படவில்லை, மறுமையை மையமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு பசி ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அல்லாஹ் நாடினால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் உங்களை அணுகாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனது விதிச்சது தான் கிடைக்கும். அதை விதிக்காது என்ன செய்யாது, அதாவது சாப்பிடுவோம், எடுத்து வச்சிருவோம் வாய்க்குள்ள. 2 பாதை இருக்கு அங்க போறதுக்கு. உணவு போற பாதை ஒன்று இருக்கு, இன்னொரு பாதை ஒன்று இருக்கு. அதை அடைச்சாதான் உணவு இந்த பாதையில கரெக்டா போகும். லேசா அது திறந்துருச்சு வைங்க, ஒரு பருக்கு அப்படி ஜம்ப் ஆச்சுன்னா முடிஞ்சு ஒரே புகைச்சலாயும். வாய் வழியா போன சோறு மூக்கு வழியா வெளியே வந்துடும். ஏன்? அந்த சோறு வயிற்றுக்குள்ள போக வேண்டியது இல்லை, அது தரையில விழுக வேண்டியது. உள்ள போனா கூட ரப்பு எடுத்துருவான். சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு, கழுத்து முட்டிருச்சு, அப்பா திணறிக்கிட்டு இருக்கு, என்னடா செய்யறது? சோடாவை குடி, பெப்சிய குடி, செவனப்பாடி, சோப்பை தின்னு, அதை தின்னு, வெத்தலை பாக்கு போடு, சரியா வரல, வந்துடும், வாந்தியா வெளியே வந்துடும். நாம தின்னது நம்ம பார்க்க சகிக்காது. இது உனக்குள்ள இருக்க வேண்டியது இல்லை, உள்ள போய் வெளியே வர வேண்டியது. அப்ப இந்த அடிப்படையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அளித்திருப்பதை புரிந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.